Hi friends, இப்போ next video part 2 பார்ப்போம். இப்போ வந்து reflection பற்றி பார்க்க போகிறோம். reflection அப்படின்னா ஒரு லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்டை டச் பண்ணி இப்படி வர்றது, இதுக்கு பேர் தான் வந்து ரிஃப்ளெக்ஷன். இப்போ ரிஃப்ளெக்ஷன் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இன்சிடென்ட் ரே இதுதான் வந்து இன்சிடென்ட் ரே, இது வந்து ரிஃப்ளெக்டட் ரே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த பாயிண்ட் தான் வந்துட்டு நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் இருக்கிறது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐஆர். ஓகேங்களா? இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே இது எல்லாமே சேம் பிளேனில் இருக்கும். லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே அண்ட் நார்மல் ஆல் லை இன் ஏ சேம் பிளேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரெகுலர், இர்ரெகுலர், மல்டிபிள் அப்படின்னு இருக்குது. ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு இன்சிடென்ட் ரே ரிஃப்ளெக்டட் இப்படின்ட்டு வி ஷேப்பில் வருது இல்லையா? அப்போது லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இஸ் நத்திங் பட் த ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். இதுவும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுறது என்னது? மிரர் அண்டு ஸ்டில் வாட்டர், அதாவது ஓடாத நிலையாக இருக்கிற தண்ணி. அப்புறம் வந்து இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா இதெல்லாம் வந்து பேரலாக இருக்குது ரேஸ்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்தால் இப்படி போயிடுது, இது பேரலல் தானே, அப்போ பேரலல் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. இர்ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா இப்படி வருதுன்னா இப்படி போகும், இப்படி இருந்தால் இப்படி போகும், ஒரு ரெகுலராக இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். இதெல்லாம் பேரலல் கிடையாது. அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்புறம் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு inclination of mirror, the image formed due to the inclination of mirror forms multiple reflection of the mirror. அப்படின்னா இப்போ விக்ரம் படத்தில், படத்தில் விக்ரம் வந்துட்டு கூன் போட்டுட்டு ஒரு சீன் இருக்கும் இல்லையா? பல நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் கண்ணாடியில், அழுதுட்டு ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்களா? அந்த சீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்க்ளினேஷன் ஆஃப் மிரரை பொறுத்து நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு வந்து கிடைக்கும். எப்படி இன்க்ளைன் பண்ணுறோம், எந்த ஆங்கிளில் வந்து ஒரு ரெண்டு மிரரை வந்து இன்க்ளினேஷன் பண்ணுறோன்றதை பொறுத்து இப்படி பண்ணால் ஒன்று கிடைக்கும், இப்படி பண்ணால் சில இமேஜஸ் கிடைக்கும், இப்படி பண்ணால் அந்த மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இன்க்ளினேஷன் ஆஃப் மிரரை பொறுத்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்துட்டு எத்தனை கிடைக்கும்ன்றது. நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்ட் இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை டீட்டா. டீட்டான்றது வந்து ஆங்கிள் ஆஃப் இஸ் ஆங்கிள். ஓகேங்களா? -1. இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் 2 பிளேன் மிரர்ஸ் ஆர் இன்க்ளைன்ட் அட் அன் ஆங்கிள் 90 டிகிரி, அப்போ 90 டிகிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது 3 கிடைக்கும். ஓகேங்களா? எதோட இன்க்ளைனேஷன், அதாவது ரெண்டு மிரரோட இன்க்ளைனேஷனோட ஆங்கிளை பொறுத்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு இருக்கும். அதாவது இமேஜஸ் வந்து ரியல் இமேஜ்னு சொல்லுவாங்க, வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேண்டில் இருக்குது, லென்ஸ் இருக்குது, இங்கே வந்து ஒரு கார்ட்போர்ட் இருக்குது. ஓகேயா? இது வந்து இந்த கேண்டில் வந்து அப்படியே நம்மளுக்கு தெரியுது, எதுவுமே இந்த லென்ஸ்லாம் வைக்க வேணாம், நம்மளுக்கு அப்படியே தெரியுது அப்படின்னா அது வந்து ரியல் இமேஜ். ஓகேங்களா? நம்ம கண்ணாலே பார்க்க முடியும்னா ரியல் இமேஜ். இந்த லென்ஸ் வழியாக பார்த்தா தான் அந்த கேண்டில் தெரியும் அப்படின்னா அது வந்து வர்ச்சுவல் இமேஜ். ரியல் இமேஜ்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, அது. வர்ச்சுவல் இமேஜ்க்கு வந்துட்டு காரோட கண்ணாடி சைட் மிரர் இருக்குல்ல, அதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ரியல் இமேஜ் அப்பியர்ஸ் ஆன் ஸ்க்ரீன்லேயே அப்படியே நேராகவே தெரியும். வர்ச்சுவல் இமேஜ் வந்து லென்ஸ் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பற்றி படிக்க போகிறோம். இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இது சொல்கிறாங்க. டைப்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரெகுலர், இர்ரெகுலர் அண்ட் மல்டிபிள். ரெகுலர்ன்றது வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் ரெகுலர் ரிஃப்ளெக்ஷனும் சேமு. இர்ரெகுலர் வந்துட்டு பேரலாக இருக்காது, எங்கெங்கேயோ இருக்கும். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்றது வந்துட்டு ஒரு ரெண்டு மிரரை வந்து
இன்க்ளைனேஷன் பொறுத்து, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் பொறுத்து நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு வந்துட்டு இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து அந்த ஐபட மூவி, அந்த விக்ரம் சீனு 360 டிகிரி நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி பை தீட்டா -1. இதை நீங்கள் பண்ணலாம். ரியல் இமேஜ்னால் நம்மளுக்கு அப்படியே கண்ணு முன்னாடி ஸ்க்ரீனில் தெரியறது. இதுவே வந்து லென்ஸ் மூலமாக தான் பார்க்க முடியும் அப்படின்னா அது பேர் வர்ச்சுவல் இமேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.